வழக்கம் போல நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு 10 பேர் கேட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட சொன்ன பதில், ரெசல்யூஷன் நான் யூசுவலா வைக்கிறது இல்ல. ஐ செட் கோல்ஸ். 2025 விட 2026 4 மடங்கு வளரணும். பெர்சனலாவும் சரி, கம்பெனியாவும் சரி அப்படிங்கிற ஒரு கோல குடுத்திருக்கேன். ஆஸ் அன் எம்ப்ளாயர், ஓனர் ஆஃப் த கம்பெனி, நீங்க செட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ல போயிட்டு இருந்தது அப்படின்னா, ப்ராஃபிட்டுக்கு மாறணும் அப்படிங்கிறத கோல் செட் பண்ணுங்க. என்ன வருது, என்ன போகுது அப்படிங்கிற கிளாரிட்டி இல்ல அப்படின்னா, இன் அண்ட் அவுட் கிளாரிட்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஒரே ஒரு கோலோட செட் பண்ணி எடுத்துட்டு போங்க. எம்ப்ளாயீஸ் ரொம்ப முக்கியமான இடம். இப்ப இருக்கக்கூடிய கம்பெனியை விட்டு போக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோல செட் பண்ணிட்டு, இப்ப என்ன சம்பளம் வாங்குறீங்களோ, அதுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25லிருந்து 30% சேலரி ஹைக் வாங்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஓனர்ட்ட கேட்டுட்டு, ஒரு டிஸ்கஷன் பண்ணி அத நோக்கி நடவடிக்கை எடுங்க. இதுதான் கோல். இட் இஸ் நாட் அ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கிறதுக்கு பதிலா, ஒரு கோல் செட் பண்ணி அதுக்குண்டான ஆக்டிவிட்டி செஞ்சீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு அப்படிங்கிறத தாண்டி ஒரு உத்வேகமான ஆண்டா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.